சொல்றது வேற. சரிங்க. இல்ல கும்பிட்டோம்னா வாங்க அப்படின்னு கும்பிட்டா அது வேற விஷயம். சரிங்க. நான் வாங்க வணக்கம்ன்றேன், அவர் வணக்கம் வணக்கம். சரி ஏதோ ஒரு ஞாபகத்துல இருக்கீங்க, சரி அதனால தப்பு இல்ல. சரிங்க. பொருள் நம்ம தொலைச்சேன்றீங்க, நீங்க சொல்லல, எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு, அதை நீங்க சொல்லுங்க. ஏன்னா சொல்லக்கூடிய வந்திருக்கக்கூடிய தாங்கள் என்னுடைய இனத்தை சேர்ந்த ஒருவர். சரிங்க. என்னுடைய இனத்தை தேர்ந்த ஒருவர் என்னுடைய இடத்தை தேடி வந்ததுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நல்லதுங்க. காரணம் என்ன, இடத்தை காக்க வேலி பயிரை காக்கும். ஜாதி பற்று சன்னியாசிக்கு உண்டு. சன்னியாசிக்கே ஜாதி பற்று இருக்கும்போது சரிங்க நம்ம சாதாரண ஆளு நமக்கு இல்லாமையா போயிடும். அதனால என்ன விவரம்னு சொல்லுங்க, உங்க விவரத்தை கேட்டுட்டு மேற்கொண்டு பேசுங்க. தேடி வந்து மான் வழக்கம் போல் வேட்டையாட புறப்படுகின்ற பொழுது அற்புதமான ஒரு மண்குடத்தில் திருமணங்கள் இருந்தாலும் நான் பார்த்த ஒரு மான், அழகான மான், அப்புறம் மானை பிடிக்கணும். கெட்ட இறங்கின பொழுது மண்ணு கட்டிக்காரர் நடத்தி விட்டான். தலைவி என்ற முறையிலே தாங்கள் நிமிதி பண்ணணும். மானை பிடிக்கிறவருக்கு மானுனா சாதாரண கிடையாது. மானினுடைய பெருமையில சொல்லணும்னா நிறைய சொல்ல இருந்தாலும் என்னுடைய மானும் கட்டழகு நிறைந்த கனிவான மான் என்ற காரணத்தினாலே மானினுடைய பெருமையில சொல்லணும். அப்படின்னா கட்டழகு நிறைந்த மானம்மா, அதிசயிக்கும் மண்ணம்மா, அது கனிவானமான் கரமறியாதமான், அது கனிவானமான் கரமறியாதமான், கணக்காக பிடிப்பு நான் தானமா, மானமா ஒரு துணையாயிருப்பவனும் தானமா. ஆக இந்த இடத்துல மான தெரிஞ்சிருக்கேன். பார்க்கற அழகான பெண்மணியா இருக்கீங்க. உங்க மனசும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை மான பிடிக்கிற சம்பவம் சொல்லுங்க பாப்போம். மான எங்க பாத்தீங்க? மான வெள்ளிமலையில பார்த்தேன். எங்க தேடி வந்திருக்கீங்க? வேலிமலைக்கு தேடி வந்திருக்கேன். வெள்ளிமலைக்கு வேலிமலைக்கு சுமார் 80 தொலைவு இருக்கும். 20 காதம். எப்படி 20 காதம்? 20 காதம்னா 200 மைல். 200 மைல் ஓடியே வந்தீங்களா? ஓடிதான் வந்தேன். இதே நம்புற மாதிரி இல்ல. என்ன இதுவே பொய். ஏங்க 200 மைல் ஓடியே வந்தாரா? ஓடிதான் வந்தேன். முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது முட்டாள்தனம்டா. 200 மைல் ஒரு மனுஷன் நடந்து வர்றதுன்றதே அசாத்தியம். சரி ஓடி வந்தேன் அப்படின்னா ஒருவேளை ஓடி வந்த மயக்கத்துல மானி வேற எங்கேயாவது போடி உங்க கண்ணுக்கு இங்க போன மாதிரி தெரிஞ்சுக்கலாம்ல. அப்படிலாம் இல்லைங்க. ஓடி வரையிலேயே இந்த ஏன் நான் நினைச்சிருந்தேன்னா 1 மைல் தூரத்திலே பிடிச்சிருப்பேன். சரி ஏன் பிடிக்கல? ஓட விட்டு ரசிச்சு வந்தவன் நான். ரசிச்சு முட்டு நேரமா? ஆமா, ரசிக்கிறதுல அவ்வளவு நேரம் இருந்தா நல்லா இருக்கும். நேரம் ரசிப்பீங்க போலவே. ஆமாங்க, போனமா வந்தமா பிடிச்ச மாதிரி இருக்க கூடாது. அதனால ஓட விட்டு எங்கே போக போகுது பாத்தீங்களா? அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓடி போயிடும். அப்படிங்களா? ஆமாங்க, ரொம்ப நேரம் ரசிக்க கூடாதுங்க. சரி, இப்ப மானை எங்க பார்த்தேன்னு சொன்னீங்க? அதான் வெள்ளிமலையில பார்த்தேங்கல்ல. வெள்ளிமலையிலன்னா உங்க ஊர் எது? அதான் வெள்ளிமலை. உங்க ஊர்லயே பார்த்தேன்? எங்க ஊர்லயே பார்த்தேன். அப்ப மானை நீங்க வளர்த்த மானா? அப்படி கிடையாது, நான் இன்னைக்கு தான் பார்த்திருக்கேன். இப்பதான் பாத்தீங்க? எத்தனை மான் இருக்கு, இருந்தாலும் இந்த மானை பார்த்தேன். இந்த மானை பார்த்தோம். உங்களுக்கு மானுக்கு உண்டான பந்தம் என்ன? பந்தம்னா தொடர்பு. தொடர்பு தொடர்பு அப்படின்றது மானை பார்த்தோம் எனக்கு பிடிச்சிருச்சு, அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதுக்கு பிடிக்கல. அதுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இது எப்படிங்க? பிடிக்காம நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி அதுக்கும் பிடிச்சா தான் அது நல்லா இல்லைங்க. நமக்கு மட்டும் பிடிச்சா அது நல்லா இருக்கு. பாக்கையில எனக்கு தெரியும் என்னைய பிடிச்சிருக்கு, திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே போச்சுல. உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அது ஏங்க 200 மைல் தூரம் ஓடியாரு? அப்படியெல்லாம் இல்லைங்க. அது எவ்வளவு பிடிக்காம இருந்தா பிச்சுக்கிட்டு ஓடியாந்து. என்னைக்காவது யாராவது பிடிச்ச உடனே உங்களை பிடிச்சிருக்கு யாராவது சொல்லிக்காங்களா? அதுக்காக 200 மைல் தூரம் வரைக்குமா? கிடையாது. அப்புறம் அவங்க அப்படிதான் சரி வரட்டும் வரட்டும். நீங்க எதை வளர்த்தீங்களா? கிடையாது. காசு கொடுத்து வாங்குனீங்களா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் எப்படி உங்களுக்கு சொந்தம்? என்னமோ தெரியல, அந்த மாடை பிடிச்சோன்னா அந்த மான் மீது எனக்கு ஒரு காதல். அப்ப அனாமத்து அது உங்களுக்கு சொந்தம் இல்ல? எனக்கு கிடையாது. அப்ப பொதுவா அது பேசாம வந்திருக்கு. ஏங்க அதை பார்த்தேன் பிடிச்சிருச்சு, பிடிச்ச உடனே எனக்கு அது மீது ஒரு காதல். இல்லங்க அது என்னை திரும்பி பார்க்கல, என் மீது அதுக்கு ஒரு காதல். ஏன்னா பொதுவா உங்களோட யூகத்துக்கெல்லாம் இங்க நாங்க ஆள் இல்ல. சரிங்க. நீங்க மானை பார்த்திருக்கீங்க, மானுக்கும் உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்ல. சரிங்க. மானை நீங்க பிடிக்கல, காசு கொடுத்து வாங்கல, நீங்க வளர்க்கல, அப்ப எந்த பந்தமும் இல்ல. கிடையாது. நீங்க எல்லாத்தையும் தேடி வந்திருக்கீங்க. ஆமாங்க. ஓடி வந்திருக்கு. உங்களை பிடிக்காம அது எங்கிட்ட ஓடி போச்சு. சரி, அது இங்க இருக்கிறதா போய் சொல்லி ஏன் நேரத்தை ஒரு சின்ன விஷயம் எங்கேயோ ஓடி போச்சுன்னு நீங்க சொல்லக்கூடாது. உங்க இடத்துக்குள்ள போனதுனாலதான் உங்களுடைய அனுமதியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மானே உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு முடிச்சு விட்டீங்க பிரச்சனையா. அப்புறம் அந்த மான் இங்க இருக்குன்னு சொல்லி என்கிட்ட பிரச்சனை பண்ண உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்படி இல்லைங்க. அப்புறம் நான் விரட்டி வந்தவே அது எனக்கு தேவைப்பட்டது. உங்க இடத்துக்கு போயிருக்குன்னா உங்ககிட்ட தானே அனுமதி கேட்கணும். இது பேர் என்ன? எது? அம்பு. பேரு சில்லிமுகம். இதை எதுக்கு வச்சிருக்கீங்க? இது வந்து இதனுடைய தன்மை காட்டினா போதும், அவனுடைய தன்மை இந்த அம்புக்கு உண்டு. அப்ப அப்படி கூட பிடிச்சி இழுத்துருக்கலாமே. ஏமாத்தி பிடிக்கின்ற எண்ணம் இல்ல. அப்புறம் எதுக்கு வச்சிருக்கீங்க? கையால பிடிக்கணும். அப்புறம் ஏன் வச்சிருக்கீங்க? நான் வச்சிருப்பேன். ஏன் சௌரியம்? சௌரியம் அப்படி. அப்புறம் என்ன காரணம் இருக்கணும்ல? என்னங்க இப்ப நான் கையில கவனம் வச்சிருக்கேன், பராவர்ட்ட தானே வச்சிருக்கேன். சரி, அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல? ஆமா. அது மாதிரி நீங்க 200 மைல் தூரம் ஒரு 50 தூக்கிட்டே ஓடி வந்திருக்கீங்க. ஆமா. அப்ப அதுக்கு என்ன காரணம்? அதுதான் நான் இதை வச்சு பிடிக்கின்ற அவசியம் கிடையாது. வச்சு பிடிக்க அவசியம் இல்ல. அப்புறம் ஏன் வச்சிருக்கீங்க? எனக்கு வேணும், என்னோட கூட இருக்கும்.
ஏன் பயமா இருக்கா? அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் எப்படி? அது கிடையாதுங்க. ஏன்னா வேற மானா இருந்தா இந்த மாதிரி எரிஞ்சு கூட புடிஞ்சிருப்பேன், இல்ல காட்டி கவர்ந்தல் கூட புடிச்சிருப்பேன். சரி, இது எனக்கு பார்த்தோன்னா ஒரு அன்பான மானு. இப்ப இந்த மானை நீங்க அன்பா பிடிக்கிறீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். சரிங்க. இந்த அம்பை ஏன் வச்சிருக்கீங்க? அம்பை ஏன் வச்சிருக்கீங்கன்னா இப்படி என்ன கேள்வி? அது காரணம் மானை தான் கையில பிடிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல. சரிங்க. அப்புறம் அதுக்கு அம்பு. ஏன்னா அம்பு என்னோட உள்ளதுங்க, கூட உள்ளதுங்க. அதுக்காக வந்து இந்த மானுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு போக முடியுமா? மானை கையில பிடிக்கணும். ஒரு கையில அம்பை வச்சுக்கிட்டு எப்படி பிடிப்பீங்க? ஒரு கையில அம்பா வச்சுட்டு எப்படி பிடிப்பீங்க? எப்படி பிடிப்பீங்க? உங்க போக்குக்கு தான் நான் கேட்கிறேன். பிடிக்கணும்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டேன்னு வைங்களே, இந்த அம்புல என்ன வச்சிருந்தாலும் அப்படியே கிட்ட அப்படி போய் நின்று ஒரு வேலையவே நம்மளால உருப்படியா செய்ய முடியல. அறுக்க மாட்டாத இடுப்பை சுத்தி 58 கருவா எதுக்கு? சரி, மானையே பிடிக்க முடியல, கையில அம்பு வேற, இதுல கையில வேற பிடிக்கணும்ன்றீங்க, அடிச்சு பிடிக்க கூடாதுன்றீங்க. இவ்வளவு நிபந்தனைகள் எல்லாம் இதுல இருக்கு உங்களுக்குள்ள. அப்ப ஏன் கையில அதை வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் தெரியுமா பிடிக்கல? எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம் உண்டு. அப்ப போயிட்டு அந்த நேரங்களை பார்த்து வாங்க. அப்படி கிடையாது. அப்புறம் கால நேரம் நெருங்கிருச்சு. நீங்க சொன்னாலும் சரி, இருக்கனாலும் சரி, இல்லைனாலும் சரி, பிடிக்கக்கூடிய நேரம் வந்து அப்புறம் ஏன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இப்ப அறுவடை பண்ணி சாமியை கும்பிட்டு அப்படி இல்ல. ஏன்னா அப்பன் சொத்தா இருந்தாலும் கேட்டுத்தே வாங்கணும்ன்றீங்க. உங்களுடைய அனுமதி வேணும். அப்பன் சொத்தை தான் கேட்டு வாங்கணும், தாத்தையும் சொத்தை கேட்டு வாங்கணும்ன்றது இல்ல. அது கிடையாது. அது தன்னால சட்டப்படி நமக்கு இது உங்க இடம். அப்பன் சொத்தை தான் நம்ம கேட்டுக்கிட்டு வாங்க. ஆமாங்க, இது உங்க இடம், உங்களுடைய அனுமதி. அனுமதி மீறுற பொழுது அன்பாவும் பிடிக்க தெரியும், அடாதடியாவும் பிடிக்க தெரியும். அடாதடியா இங்க வந்து யாரும் உசுரோடயே திரும்பி போக முடியாது. ஒரு விஷயம் தெரியுங்களா? கை காலும் முடமா போய். நீங்க மான் இல்ல, 7 அண்ணன் தம்பி இருக்காங்க. முதல்ல என்னைய தாண்டி 7 அண்ணன் தம்பி, அதுக்கப்புறம் 7 பேர் இருக்காங்க. இங்க பாருங்க, அடாவடியா பிடிக்க முடியும். ஒரு விஷயம் பேசக்கூடாது. ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. மூச்சை பிடிச்சு கொண்டு விடுவீங்க. கொஞ்சம் பாருங்க, சொல்லுங்க. ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு மான் வேணும்னா நீங்க சொன்னீங்கல்ல 7 அண்ணன் தம்பி இருக்காங்கன்னு. ஆமா, ஆம்பளை 7 பேர் இருக்காங்கல்ல. உங்க அப்பா ஒருத்தர் இருக்காருல்ல, 8 பேர் இருக்காங்கல்ல. அவங்கள கூப்பிட்டீங்க, வாங்கடா எனக்கு ஒரு மான் வேணும்டா, புடிச்சு கொடுங்கடான்னு சொல்லணும். அடுத்த மானை வச்சுக்கிட்டியா இல்லன்றீங்க. உங்களுக்கே மான் சொந்தம் இல்லன்றீங்க. நீங்களே மானை கையில பிடிக்கல, சரி, வளர்க்கல, காசு கொடுத்து வாங்கல, சரி, உங்களுக்கே அதுக்கு வக்கு இல்ல. உங்ககிட்ட போய் உங்க மானை வச்சுக்கிட்டு நான் இங்க என்ன பண்ண போறேன்? அப்புறம் உங்க மானை இங்க உள்ள வரலைன்றேன். அப்புறம் எங்க அண்ணன் தம்பி 7 பேர், எங்க அப்பு மொத்தம் 8. உங்களுக்கு வேணா மானி வேணும்னு கேளுங்க. போய் சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், நீங்க எல்லாம் மானை பிடிக்க முடியாது. போய் சொல்றீங்க. எங்க ஊர்ல ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு, வேணா புடிச்சு தரேன், கொண்டு போங்க. அது தேவையில்லை. ஆக நீங்க போய் சொல்றீங்க. யாரு? ஆமாங்க, வாங்க, நான் கோயில்ல சத்தியம் பண்றேன். சரி, நீங்க சத்தியம் பண்ணுவீங்களா? சத்தியம் பண்ண நீங்க போய் சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுங்க. நான் ஒரு சில பெண்கள் பேசுறத நம்புறதே கிடையாது. அப்ப பெண்களோட நிறைய பேச்சுவார்த்தை இருக்கு. அப்படி இல்லைங்க, ஒரு விஷயத்துக்காக சொல்ல வரேன். ஏன்னா கடலுடைய ஆழத்தை கூட கண்டலாம் பெண்கள் மனதால காண முடியாதுன்னு. ஆமா, ஏன்னா புருஷன் முண்டாட்டிக்கிட்டு சொல்றதே பொண்டாட்டி உண்மையை பேசுறாலும் நம்ப முடியல. காரணம் பாருங்களே. சரி, புருஷன் மட்டும் பொண்டாட்டிட்ட உண்மையா சொல்லிட்டு இருக்காரு. இல்லைங்க, நான் எப்ப இருந்து தெரியுமா ரொம்ப நம்புறது கிடையாது. எப்ப இருந்து நம்புறது கிடையாது? எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குடும்பம், புருஷன் முண்டாட்டி. சரி, இந்த புருஷன் முண்டாட்டி 2 பேரும் நல்லா வாழ்ந்து வர்றாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு சோதனை காலம். என்ன சோதனை காலம்? என்ன சோதனை? பொண்டாட்டி உடம்புக்கு முடியல, பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல. சரி, பொண்டாட்டியை தூக்கிட்டு போய் ஆக மருத்துவர்கிட்ட வைத்தியம் பார்க்கிறேன். அடி வைத்தியம் பார்க்கிற பொழுது பொண்டாட்டிக்கு உடம்புக்கு சரியில்லை, வைத்தியம் பார்க்குறியா, அங்கே இல்லை இன்னொரு இடத்துல பார்க்குறியா, ஆக இப்படி பார்க்குறியா, எதுலையும் சரியா வரல. கடைசியில் ஒரு வைத்தியர் என்ன பண்ணாரு, எப்பா சரியா வராது, உன் முண்டாட்டியை வீட்டுக்கு கூட்டி போயிரு அப்படின்ட்டாரு. உடனே வீட்டுக்கு கூட்டி வந்துட்டான். வீட்டில் படுத்த வடிக்கையா இருக்கா. யாரு? அவன் முண்டாட்டி படுத்த வடிக்கையா இருக்கா. அவன் என்ன பண்ணுறா, புருஷனை கூப்பிட்றா. கூப்பிட்டு, ஏங்க கொஞ்சம் இங்கே வாங்க, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னமா சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, படுத்த வரைக்கும் வீட்டில் கிடக்கா, பார்க்க முடியான்ட்டு வைத்தியர். சரி, என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறாள். என்னமா அப்படின்னா, நீங்கள் வாங்க, ஒன்றும் இல்லைங்க, எனக்கு உடம்புக்கு முடியலை, எனக்கே நம்பிக்கை இல்லை நான் பிழைப்பேன்னு, அதனால எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடேங்கப்பா சந்தோஷமா இருக்கணுங்க. அப்படி நல்ல மனசு பாருங்க அப்படின்னு அந்த பெண் சொன்னா, அடேப்பா நம்ம பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு என்னமா சொல்ற, உன்னை நினைச்சுக்கிட்டே வாழ்வனை தவிர இன்னொரு பெண்ணையா அப்படின்றியா. கடைசியில் பாருங்க, ஏமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேமா, இல்லைங்க நீங்க செஞ்சுதான் ஆகணும். அதனால எனக்கு நீங்க சத்தியம் பண்ணுங்க. என்ன சத்தியம் பண்ண? ஒருவேளை நான் இறந்துட்டா என்னை எரிக்க கூடாது, புதைக்கணும். அடி புதைச்ச இடத்துல எப்ப ஈரங்காயுதோ அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்கன்ட்டா. சொன்ன மாதிரி 2 நாள்ல இறந்து போட்டேன். பாருங்க, எல்லா காரியம் முடிச்சாச்சு. 1 மாதம் 2 மாதம் ஆச்சு. யதார்த்தமா அப்படி நடந்து வர்றியான். நல்ல வெயில் காலம் நடந்து வர்றியான். வரையில 4 பேர் சொல்லுவாங்க இல்லையா, டே விடுற பொண்டாட்டிக்கு ஏதோ விதி அவ்வளோதான் இருந்திருக்கு, போயிட்டா. இதை நினைச்சுக்கிட்டே இருந்தா சரியா வருமா? ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்றா அப்படின்னு சொன்னோன்னே இவனு யோசிக்கிறேன், பொண்டாட்டி தான் சொன்னாலே, சொல்லிட்டு தானே செத்தா, எப்ப புதைச்ச இடத்துல ஈரங்காயுதோ கல்யாணம் பண்ணுங்கன்றாலே. போய் பாட்டு வரும்னாலும் சுடுகாட்டுக்கு போறேன். அப்படி சுடுகாட்டுக்கு போனவே போய் புதைச்ச இடத்த பார்க்குறியா, ஈரங்காயலை. 2 மாதம் ஆச்சு, நல்ல வெயில் காலம், ஈரங்காயலை.
என்னடா ஈரம் காயலையே அப்படின்னு மறுநாள் போறேன் காயலை. ஒரு நாள் சாயங்காலம் போனியா காயலை, அசதியில் அங்கேயே படுத்துட்டியான். படுத்தவன் சுடுகாட்டிலே தூங்கிட்டியான். ஒளிச்சு பார்க்குறியா விடிஞ்சிருச்சு. விடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போக முடியான்னு பிறப்புற நேரத்தில் இவன் பொண்டாட்டியுடைய அண்ணங்காரர் இருக்கான்ல, இவன் மச்சினே ஒரு பெரிய வாளி நிறையா தண்ணியை கொண்டு வர்றியான் சுடுகாட்டுக்கு. என்னடா சுடுகாட்டுக்கு தண்ணியை கொண்டு வர்றியான்ட்டு, டேய் இங்கே வாடா, என்னடா நேரத்தில் சுடுகாட்டுக்கு தண்ணியை கொண்டு வர்றேன்னு. இல்லை மச்சான், அது என்ன விஷயம்னா, என் தங்கச்சி முடியாமல் இருக்கையில் என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்குச்சு. என்னடா சத்தியம் வாங்குச்சு? அண்ணே எனக்கு ஏதாவது ஒரு வேலை மாதிரி ஆயிடுச்சுன்னா என்னைய புதைச்ச இடத்துல தென்னோ ஒரு பெரிய வாளி நிறையா தண்ணியை ஊற்றிருந்தேன்னு சத்தியம் வாங்குச்சு. அதனால் நான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். நான் அப்போ தான் புரிஞ்சக்காரன் சொன்னான், அடி சண்டாளி, நீ நல்லவன் நினச்சேன், இன்னொரு பிள்ளையை கட்டிக்கணும்னு நல்லவன் நினச்சேன், ஆனால் உங்கள் அன்னைக்காரனை விட்டு ஆக தென்னோ ஒரு வாளி தண்ணி ஊற்ற விட்டுருக்கியே, உன்னை நான் எப்படி அப்போ நீ புரிஜன்ட்டையே பொய் தான் அடி பேசியிருக்க அப்படின்னானா. அந்த மாதிரி ஆக பொண்டாட்டி புரிஜன்ட்ட உண்மையை சொல்கிறது கிடையாது. அன்னையிலேருந்து இந்த பெண்கள் பேசுகிறத, ஒரு சில பெண்கள் பேசுகிறத நான் நம்புறதே கிடையாது. பார்த்தீங்களா? இதனால தான் சொல்கிறீங்களா? ஆமாங்க. நல்ல மனுஷி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கின்றவ கடைசியில் அவங்க அண்ணனை விட்டு தெனோ ஒரு வாளி தண்ணி ஊற்றிருந்தா அது எப்படி இருக்கு? அப்போ கல்யாணம் பண்ண சொன்னா நீங்கள் பண்ணிக்கிறீங்க. கல்யாணம் பண்ண சொன்னா தெரிஞ்ச புருஷன் வகசி தெரிஞ்சுதானே அவ சொல்லியிருக்கா. என்ன ஏன் நம்ம இல்லைன்னா ஏதாவது செஞ்சிருவியா? சரி, அடுத்து உடனே தேவிர வேண்டாம், அடுத்த வீட்டுக்கு தானே பண்ணியிருக்கா. வள்ளல் தெரியுதுல்ல பொம்பளைக்கு. அப்படிங்களா? அப்படித்தான். இப்போ மாடுக்கு என்ன சொல்றீங்க? ஒருத்தனுக்கு எப்போ பார்த்தாலும் மூக்கு ஒலிக்கிட்டே இருக்குமா, மூக்கு ஒலிக்கிட்டே இருந்திருக்கு. இன்னொருத்தன் எப்போ பார்த்தாலும் இப்படியே விரட்டிக்கிட்டே இருந்திருக்கான். சரி. இன்னொருத்தன் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவேன், சொரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். ஆமாம். அப்போ உடனே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 2 பொம்பளை ஆளுக சேர்ந்து 3 பொண்டாட்டி. சரி. அவங்க 3 பேருக்கு 3 பொண்டாட்டியில் 3 பேரும் சேர்ந்து ஓம் புருஷன் ரொம்ப நேரம் சொரியாமல் இருக்கணும், ஓம் புருஷன் ரொம்ப நேரம் மூக்க துடைக்காம இருக்கணும், சரி, இவன் ரொம்ப நேரம் வரட்டாமல் இருக்கணும்னு உட்காந்துட்டாங்க. பொம்பளையே நம்பி உட்காந்துருக்காங்க. நம்ம புருஷங்க நம்ம வார்த்தையை மீறி நடக்க மாட்டாங்க, நம்ம மரியாதையை காப்பாற்றிடுவாங்க. சரிங்க. 3 ஆம்பளை ஒப்புக்கிட்டு தான் உட்காந்தாங்க. போட்டி வச்சு உட்காந்தா. சரி. முதல்ல என்ன பண்ணிருக்கேன், அந்த மூக்கு ஒழுகுறவன் இங்க இவனுக்கு அம்புட்டா மூக்கு ஒலிக்கிட்டே இருக்கு. அவனுக்கு அங்கிட்ட அரிப்பு தாங்க முடியல, சொரிய மாட்டாம கிடைக்கும். ஆமா. ஒரு வயல மொச்சுக்கிட்டு கிடக்கு, விரட்ட முடியாம கிடைக்கும். சரி. பொண்டாட்டியை நம்பி உட்கார்ந்து இருக்காங்களே, இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு அவகாசம், அது வரைக்கும் காத்திருப்போம் முனைச்சானா. முதல்ல மூக்கு ஒழுகிறவன் சொல்லியிருக்கேன். எப்படி? எங்க வீட்டுல பார்த்தா ஒவ்வொரு புடலங்காய் இத்தாந்தண்டி காய்க்கும்டான்னு படக்குன்னு சொரிஞ்சு விட்டான். ஓ, சொல்றது மாதிரி சொல்லி சொரிஞ்சு விட்டான். ஆமா. உடனே இவன் சொல்லியிருக்கேன், உங்க வீட்டில் வந்து முருங்கைக்காய் தாண்டா அத்தாந்தண்டி காய்க்கும், எங்கள் தாத்தாவுக்கு ஒவ்வொரு மீசை இத்தாந்தண்டி இருக்கும்டான்னு இவன் மூக்கை தொடச்சு விட்டேன். சொல்ற மாதிரி சொல்லி அவன் மூக்க தொடச்சு விட்டான். அவன் பொண்டாட்டியும் தோத்து போச்சு. சரிங்க. 3வது ஆள் பொண்டாட்டி நம்பிக்கையோட உட்காந்துருக்கு. இவன் பார்த்திருக்கேன், 2 வயலும் ஜோலியை முடிச்சு விட்டாங்களே. சரி. நம்ம என்னடா அவன்றதுட்டு இந்த விரட்டுறவன் சொல்லியிருக்கேன், அதுவும் பொய் இதுவும் பொய்ன்னு இருக்கேன், வரந்து ஓடி போச்சு. பாத்தீங்களா? 3 பொம்பளையும் அம்பிட்டு நம்பிக்கையா தானே உட்காந்துருந்தாங்க. ஆமா. இந்த 3 வயலும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சு உட்காந்துருந்தா என்ன, அதுக்குள்ளேயும் குடிய கெடுத்து விட்டாங்களா. அப்ப பொம்பளைய நம்பினால சில பேர் அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதுல பாருங்க. பரவாயில்லைங்க. அப்பா வேலையா அவன் செஞ்சுதானே ஆக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பாத்தீங்களா? நிலைமை அது. இந்த பெண்கள் நிலைமை இது. சரி. இதெல்லாம் பேச தெரியும் உங்களுக்கு. ஏன் மானம் மட்டும் தர என்ன வரல? களவாணி பைய. என்னது? திருட்டு பைய. யாரு? ஒருத்தே ஒரு ஊர்ல அவன் களவாண்ட போகும்போது இந்த கண்ணக்கோள் திருட்டுன்னு சொல்லுவாங்க. ஆமா. கண்ணக்கோள் திருட்டுன்னா கடப்பாறை வச்சு செவரை இடிச்சு செவர வடியா ஓட்டு உள்ள போய் களவாண்டி. அதனாலதான் ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, ஏன்னா கப்பலே கவுந்தாலும் கண்ணத்துல கை வைக்காத. கண்ணத்துல இப்படி கண்ணத்துல கண்ணக்கோள் என்ற கண்ணத்துல திருடணும்னு என்ன வந்துடக்கூடாது. அப்ப அப்படி செவத்தை குடையும் போது செவர இடிஞ்சு விழுந்து அந்த களவாணி போய் அங்கனே செத்து போயிட்டேன். சரி. செத்து போன அவன் மையம் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரை பார்த்து போய், ஐயா இந்த மாதிரி எங்க அப்பா தொழிலுக்கு போன இடத்துல செத்து போயிட்டாரு. சரி. என்னையா தொழிலு? களவாணி தொழிலு தான். ஐயா வீட்டுக்காரே ஒழுங்கா வீட்டை கட்டியிருந்தாலும் வீடு இடிஞ்சு விழுந்திருக்காரு. சரி. எங்க அப்பா அவர் பேசாம போய் களவாண்டு வந்திருப்பார். அதுக்கு என்னடா செய்யணும்ன்ற, அதனால வீட்டுக்காரன்ட்ட நஷ்டீடு வாங்கி கொடுங்கன்றியா களவாணி மையன். உடனே பார்த்தாரா அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர், அவர் பாவம் கொஞ்சம் நல்ல மனுஷன், வெள்ளந்தியானவர். சரிங்க. வெள்ளந்தியானவர் என்ன பண்ணி விட்டார், வீட்டுக்காரனை கூப்பிட்டு விட்டார். வீட்டுக்காரன் நம்மளோட சேர்ந்தவன். சரி. அதை இவங்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாதுன்னு ஒரே வார்த்தையில பேச்ச முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். எப்படி? ஐயா நான் காசெல்லாம் சரியா கொடுத்தாச்சு. வீட்டை கட்டின கட்டட தொழிலாளி கொத்தனாரு சரியில்லைன்ட்டு இந்த ஆளு போயிட்டேன். ஆக கொத்தனார்ட்ட போய் கேளுங்க, என்ன கேக்குறீங்க? கொத்தனார் வந்து என்ன சொல்றாப்ல, ஐயா நான் கலவையெல்லாம் சரியாத்தான் கலந்தேன். சரி. இந்த கலவை கலந்த
நிமிந்தாளி சரியில்லை, அந்த ஆள்கிட்ட கூப்பிட்டு நான் என்ன கட்டத்தானியா முடியும் கலந்து கொடுத்தேன் நிமிந்தாளு அப்படின்னோட நிமிந்தாள் வந்து என்ன சொல்றாப்புல, ஐயா கலவையெல்லாம் நான் சரியா தான் கலந்தேன். சரி. இந்த தண்ணி ஊத்துன சித்தாளு பொம்பளை தண்ணியை கொஞ்சம் அதிகமா ஊத்தி எங்கெங்கயோ பொல்லாப்பு போய்கிட்டே இருக்கு. அந்த பொம்பளைய கூப்பிட்டு கேளுங்கன்னு சித்தாளம்மா வந்துருச்சு. சரி. அந்த அம்மா என்ன சொல்லுது, ஐயா நான் கலவையெல்லாம் சரியாத்துக்கு தண்ணியெல்லாம் சரியாத்தாங்க ஊத்தி இருந்தேன். இந்த பானை செஞ்சாலும் பானை வாயை கொஞ்சம் பெருசா செஞ்சு விட்டார். அதனால தண்ணியை சாய்க்கும் போது தண்ணி அதிகமா கூடி போச்சு. பானை செஞ்சவனை கூட்டிட்டு வந்தாச்சு. சரி. அவன் சொல்றேன், ஐயா நான் பானையெல்லாம் ஒழுக்கமா தான் செஞ்சுக்கிருந்தேன். பானைக்கு வாய் செய்யல ஒரு ஒம்பளை அங்கிட்டு இங்கிட்டு போய்க்கிருந்தா. சரி. நான் அவ வாயை பார்த்துக்கிட்டு இந்த வாயை பெருசா வச்சுட்டேன். சரி. அந்த பொம்பளைய கூட்டிட்டு வாங்கடான்னு கூட்டிட்டு வந்தாச்சு. அந்த பொம்பளை என்ன சொல்றா, ஐயா நான் ஆசாரிட்ட நகைசியை கொடுத்துருந்தேன் அந்த தெருவில். அந்த ஆள் இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு ஓட்டி இழுக்கடிச்சேன். அதனாலதான் நான் அந்த தெருவில் அங்கிட்டு நடந்தேன்னு சொல்ல கூப்பிடுற ஆசாரியன்னு கூப்பிட. சரி. ஆசாரி வந்து என்ன சொல்றாரு, ஐயா நான் நகையெல்லாம் என்னைக்கே செஞ்சு வச்சுட்டேன். அதை எவனோ ஒரு களவாணி பையன் வந்து களவாணிட்டு போயிட்டேன். அதை இந்த பொம்பளைட்ட என்னால சரியா சொல்ல முடியாம தான் நான் சமாளிக்கிறதுக்காக அங்கிட்டு போயிட்டு ஓயாம வர சொன்னேன்னு சொல்ல. யாரா அந்த களவாணி பையன் பார்த்தா அந்த கண்ணக்கோள் வச்சு செவர் இடி விடிஞ்சு விழுந்து செத்து கிடைக்கான்ல, அந்த களவாணி பையன் தான். அதை போய் களவாணி கடைசியில எங்கிட்டோ சுத்தி அவன் தலையிலே விழுந்த மாதிரி எங்கிட்ட போற தொல்லையோ ஒவ்வொரு வடிவத்திலும் என்கிட்ட தான் வருது. ஆமா. அப்ப ஆக எதையுமே தவறு செஞ்சது யாரும் தானா ஒத்துக்கிறது கிடையாது. அவர் மேல தூக்கி போடுறது, அவர் மேல தூக்கி போடுறது, அவர் மேல தூக்கி போடுறது, அப்படியே போயிடுறது. அப்படிதானுங்க? அப்படிதான். சரிங்க. கதையெல்லாம் எல்லாத்தையும் சொல்றீங்க, மானு மட்டியா இல்லைன்றீங்க. நீங்க நல்ல கதையெல்லாம் சரியா கேக்குறீங்க, ஏன் மானு இருக்குன்றீங்க? அந்த மானு வல்லேன்னு சொல்லி வாதம் செய்யாதே நல்லா அல்லவல்லி, நல்லா அல்லவல்லி, கொடுத்து விடு மான கொடுத்து விடு, பிடிக்க விடு என்ன பிடிக்க விடு, சொல்லி பாதம் செய்யாதே நல்ல வள்ளி, கொடுத்து விடு மான கொடுத்து விடு, பிடிக்க விடு என்ன பிடிக்க விடு, வந்தமான கொஞ்சம் கூட ஜாதி பாசம் இருக்க வேணாமா, குறிஞ்சி நாட்டுக்காரர்களின் பழக்கமிதாமா, கொஞ்சம் கூட ஜாதி பாசம் இருக்க வேணாமா, குறிஞ்சி நாட்டுக்காரர்களின் பழக்கமிதாமா, பெண்களுக்கு இறக்க வேணாமா, பெண்களுக்கு இறக்க வேணாமா, நீ பிடிச்ச முயலுக்கு என்ன 3 காலாமா, எம்மன் நீ பிடிச்ச முயலுக்கு என்ன 3 காலாமா, வெற்றி வேட்டு தன்னால வெடிக்குது சத்தம் போட்டு தவடால பேசுது, விடுவே நாளான விடுவேனா வெட்டப்பட்டு ஒரு. அதனால முடிவா என்ன சொல்ல வரீங்க? ஐயாவுக்கு அதுல கோளாறு. எதுல கோளாறு? நல்லதானமா இருக்காரு, மனசுல கோளாறு. அவருக்கு பாவம் பகீர்னு போச்சு, அவனுக்கு உயிரை வேர்த்துருச்சு சொன்ன உடனே. பாரப்பட்டி நாடகத்துக்கு வந்து நம்மளை பார்த்து அதுல கோளாறுன்னு இருக்கு. ஐயாவுக்கு மனசு கோளாறு, ஐயாவுக்கு மனசு கோளாறு, கோளாறு 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 ஐயா கோளாறு, கோளாறு 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 கோளாறு. ஐயா இன்னைக்கு போட்டியா பேசுறேன், மீனாட்சிக்கும் கல்யாணத்துக்கு நிறைய பேர் சாப்பிட வந்தாங்க. அம்மா மீனாட்சி அம்மா சொக்கரை பார்த்து கேட்டாங்க, என்னங்க எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் ஊரில் இருந்து இப்படி பேர் சாப்பிட வர்றாங்க, உங்கள் வீட்டில் இருந்து யாரும் சாப்பிட வரலையா அப்படின்னோன்னே இவர் பார்த்தார், ஒரே ஒருத்தனை மட்டும் அனுப்பி விடுறேம்மா, அவனுக்கு மட்டும் நீ வயிறு நிறைய சோறு போடு அப்படின்னு சொல்லி குண்டோதரேன்னு ஒருத்தர் ஆள் நல்லா கணஞ்சனம்மா. ஆமாம் அனுப்பிவிட்டா இவர் போய் மீனாட்சி அம்மா வீட்டில் இருந்த சோறு குழம்பு அரிசி பருப்பு அண்டா உண்டா அத்தனை தூக்கி போட்டு முழுங்கினேன். தண்ணி குடிச்சு பார்த்தேன், தண்ணியும் பத்தலை. தண்ணி 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 தண்ணின்னு வந்தியா வந்தாரு சொக்க, என்னடா வேணும்னாரு, தண்ணி வேணும்னா வைடா கையன்னார். வைகை அப்படின்னு சொல்லி ஆறு உருவானதுனால தான் நம்ம ஆத்துக்கே வைகை ஆறு மதுரைக்கு அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு. ஆமா, மதுரையில இதே தான் இன்னொரு ஆறு ஓடுது. ஆமா, என்ன ஆறு? என்ன வைகைக்கு முன்னாடியே கிருதுமால் நதி. வைகைக்கு முன்னாடி இல்ல, ஆமா வைகையோட இன்னொரு ஆறு ஓடுச்சு. இல்ல அதை அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா வைகைக்கு முன்னாடியே இருந்த ஒரு நதி அப்படின்னா அது கிருமால் நதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதை வந்து வழிமுறைப்படுத்தினார் திருமலை நாயகர். அதை கொஞ்சம் வேலை பார்த்து இது பண்ணாரு. சரி, ஆமா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்க. ஆமா, முன்னாடி ஓடிச்சுன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, ஓடட்டும். அப்ப ஏற்கனவே ஒரு 2 ஆறு ஓடி இருக்கு இல்லையா? ஆமா. இப்ப என்ன ஓடுது? எங்க அதுல கிருதுமானதில சாக்கடை ஓடுது. வைகை ஆத்துல அதுலயும் கலந்து அது ஆடு ஓடுது, மாடு ஓடுது, எல்லாம் ஓடத்தான் செய்யுது. ஆமா, ஆமாங்க, எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால காலங்கள் சூழ்நிலைகள்லாம் மனுஷனுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா? உண்மைதானே, மாறதான் செய்யும். ஏன் மாறுது? காலம் கலியுகத்தில் மாறத்தான் செய்யும். நடைமுறை எல்லாமே மாறத்தான் செய்யும். ஆக உணவு முறையிலிருந்து அம்புட்டும் மாறத்தான் செய்யும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. தின சாப்பிட்டா வினை வராதுன்னு சொன்னாங்க. சாம சாப்பிட்டா ஆம வயசுக்கு வாழலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி கம்பு சாப்பிட்டா தெம்பா இருக்கலாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு பழமொழி கூட சொன்னாங்க, முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கையை நட்டவே வெறுங்கையோட போவேன்னா நஷ்டமாவா போவேன்? அப்படி இல்லை, அப்படி கிடையாது. முருங்கை கீரை, முருங்கை காய், முருங்கை பூவு, முருங்கை விதையை சாப்பிட்டா எவ்வளவு முதுமையானாலும் அவங்களுக்கு வந்து உடம்புல தெம்பு குறையாம கம்பு ஊண்டி நடக்க வேண்டிய அவசியம் வராது. அதனாலதான் முருங்கையை நட்டு சாப்பிட்டவன் வெறுங்கையோட வயசானாலும் தெம்பா நிப்பான் போவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கக்கூடிய காலத்துல ஊர்ல சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1000 பேரை கொண்டா அரை வைத்தியம், 1000 பேரை கொண்டா அரை வைத்தியம், அப்ப 2000 பேரை கொண்டா முழு வைத்தியம். அதான் எதுக்காக சொன்னாங்க? ஏன்னா 1000 பேரை கொண்டா அரை வைத்தியம் இல்ல. இன்னைக்கு மாத்திரை ஊசி எல்லாம் இன்னைக்கு போடுறான். சரி, அந்த காலத்துல பூரா மூலிகை செடி இதைத்தானே வந்து சாப்பிட்டுருக்காங்க, மருத்துவ குணத்தை கொடுத்துருக்காங்க. அப்ப 1000 வேர்களை கொண்டவன் அரை வைத்தியன். அப்ப 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன். ஆனா சொல்றது என்ன சொல்றான்? 1000 பேரை கொண்ட அரை வைத்தியன். ஏன்னா இன்னொன்னு சொல்லுவாங்க, சொல்லுங்க, அப்பனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பான். யாரு போய் எங்க அர்த்தராத்திரில யாரு கொடை பிடிச்சிருக்கா? சொன்ன வார்த்தை வேறு, நம்ம சொல்ற வார்த்தை வேறு. அப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பான் என்பது கிடையாது. அர்ப்பணித்து வாழ்பவனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான், கொடை கொடுப்பான். பாருங்க, சிலர் ஏற்கு மாறாவே இருக்கும். நல்ல மனசு இருக்கும், அவன்கிட்ட பணம் இருக்காது. 4 பேருக்கு கொடுக்க முடியும் எண்ணம் இருக்கும், அவன்கிட்ட பணம் இருக்காது. பணம் இருக்கிறவன்ட்ட கொடுக்கணுன்ற எண்ணம் வராது. அப்ப பாருங்க, எவன் ஒருவன் அர்ப்பணித்து வாழ்கிறானோ, உதவி செய்து வாழ்கிறானோ, அவனுக்கு ஒரு நல்ல வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில 1 மணி 2 மணி கூட ஐயா ஒரு 2000 1000 கொடுக்க எடுத்து கொடை கொடுப்பான். அப்படின்றதே அர்ப்பணித்து வாழ்வனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை கொடுப்பான் என்பதை கொடை பிடிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டோம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? என்னங்க பழமொழியா? அதுக்காக போய் கழுதை கிட்ட மூக்கு கிட்ட கற்பூரத்தை வாச தெரியலன்னு நம்ம கண்டா உடிச்சான். அப்படி இல்ல, கோரை புல்லுல கழு அப்படின்னு சொல்லி ஒரு வகை உண்டா. அந்த கழு பாய தைக்கும் போது கோரப்புள்ள அதுல கற்பூர வாசனை வருமா. ஏன் அப்படின்னா அந்த கழு என்ற கோரப்புள்ள பாயா விரிச்சு படுத்தா என்ன ஆகுமா? சுவாச கோளாறு, நுரையீரல் பிரச்சனைலாம் வராதான். அதே மாதிரி தேளு, இந்த மாதிரி பூச்சி இதெல்லாம் அந்த மூலிகை அந்த கோர புல்ல விரிச்சு படுக்கிறவங்களுக்கு பக்கத்தில் வராது, அந்த பாய் பக்கத்தில். அதனால தான் கழு என்ற கோர புல்ல தைக்க அதில் கற்பூர வாசனை தெரியுமா. அதனால தான் கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை. ஒவ்வொரு பழமொழிக்கும் நிறைய விளக்கங்கள் இருக்கு. ஏன்னா ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னுவாங்க. யார் போய் எந்த ஆற்றுல எங்கே அளந்து போட்டாங்க? கிடையாது. சொன்ன வார்த்தை என்னன்னா, அகத்தில் போட்டாலும் அளந்து போடணும். ஒரு மனிதன் நல்லது எது கெட்டது எது, எதை வச்சுக்கிறனும் எதை வச்சுக்கிற கூடாது அப்படின்றத நம்முடைய உள்ளத்திலே அகத்திலே நல்லது எது கெட்டது எதுன்றத அளந்து ஆராய்ந்து போடணும். அகத்தில் போட்டாலும் அளந்து போடணுன்றத நம்ம ஆளு, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நடைமுறை. ஏதோ ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? பேசின பேச்சு முடிவு என்னோட முடிவா தான் இருக்கும். அப்படியா? ஏன்னா ஆணைக்கு ஒரு காலம் வந்தானா, சரி, ஆனா பசுமாடு, பசுமாட்டோட நெய்யை சாப்பிட்டு ஒரு ஒல்லியா இருக்க பிள்ளைங்க நான் புசு புசுன்னு வந்துருங்க கனமா. அப்ப ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். பூல இருக்க தேனை குடிச்சா, சுடுதண்ணில கலைக்கு குடிச்சா அந்த உடம்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு பழமொழி. ஏன்னா 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். ஆமா, 5 பெற்றா அரசனும் ஆண்டியாவேன்னா 5 பொம்பளை பிள்ளைய பெற்றா அரசன் ஆண்டி ஆயிடுவானா? அப்படி கிடையாது, கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல 16 பிள்ளை பொம்பளை பிள்ளை பெற்று கூட கட்டி கொடுத்துருக்காங்க. 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவன்னா ஆடம்பரமான தாய், பொறுப்பில்லாத தந்தை, சிக்கனமில்லாத மனைவி, துரோகம் என்ற சகோதர சகோதரிகள், சொல்லு பேச்சு கேட்காத பிள்ளை, இந்த 5 ஒருத்தனுக்கு வாச்சிச்சுன்னா அவன் பெரிய அரசனா இருந்தாலும் ஆண்டியாத்தே ஆகும். அதே மாதிரி
அரசனை நம்பி புருஷனை கைவிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னங்க பேச்சுக்கு பேச்சு வந்துகிட்டே இருக்கு. இப்ப அரசனை நம்புறா புருஷனை கைவிட்டுருவா அப்படின்னா அது தப்பான ஒரு கருத்து உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரச மரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா கர்ப்பப்பையை சுத்தம் செய்து அதை வளப்படுத்தும் தன்மை உள்ளது அரச மரம். அதனாலதான் அரச மரத்தை பிள்ளையார சுத்துறது, அரச மரத்துல சாமிக்கு தண்ணியை ஊற்றி சுத்தி வந்தோம்னா அந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை சுத்தமாகி அந்த பெண்கள் வேற ஏதாவது அதில் குறைபாடுகள் இருந்தா கூட அது சரியாகி குழந்தை வைக்கக்கூடிய தன்மை வரும். ஆனா அரச மரத்தையே சுத்திக்கு இருந்தா குழந்தை பிறந்துருமா? புருஷனை கைவிட்டா அப்ப விரதம் இருக்கிற நேரத்தில் விரதம் இருக்கணும். அதனாலதான் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டா குழந்தை பிறக்குமா? அதுக்காக சொன்னதே அரசன் பழமொழி இப்படியே சொல்லி இப்படி மாறி ஆமாங்க. புருஷனை கைவிட்ட கதையா அப்படின்னு சொல்றீங்க. நம்ம ஆளு இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா? சொல்லுங்க. ஓட அப்படின்ட்டு இப்படி அப்படி சாப்பிட்டுக்கிட்டு புண்பட்ட மனச புகையை விட்டு ஆத்ரா அப்படின்னு வாங்க. புண்பட்ட மனச புகையை விட்டு ஆத்ரான்னா அதுக்கு அது அர்த்தம். இதையா குடிக்க சொன்னாங்க? கிடையாது. ஒரு மனிதன் கவலையா இருக்கிற பொழுது பாருங்க, ஒருத்தருக்கு ஒரு தொழில நஷ்டமாயிருது, கவலையா இருக்கேன். அப்படி கவலையா இருக்கையில ஒரு நண்பன் வந்து இங்க வாடா, டே தொழில்னா சகசம்டா, லாபம் இருக்கும் நஷ்டம் இருக்கும், இதுக்காக போய் மனசு உடைஞ்சிருக்கலாமா அப்படின்னு அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை, அந்த தைரியத்தை, அந்த நம்பிக்கையை, புண்பட்ட மனதில் அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை புக விட்டு ஆத்து. வேற வேலை இல்ல. அவன் சொல்லக்கூடிய கவனத்துல அவன் நம்பிக்கையை சொல்லக்கூடிய வார்த்தையை புக விட்டு ஆத்துறான்றது நம்மால. ஐயா சோறு கண்ட இடத்துல சொர்க்கம்னுவாங்க. சாப்பிட்ட இடத்துல பார்த்து சாப்பிட்டு படுத்து தூங்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்றைக்கு சிவன் கோவில்களில் அன்னாபிஷேகம் அப்படின்னு ஒன்று நடக்கும். அந்த அன்னாபிஷேகத்தப்ப சிவலிங்கத்து மேலே பூரா சோறாக வச்சிருப்பாங்க. அப்போ அந்த சோறை அந்த நேரத்தில் கண்டு சிவலிங்கத்தோட கண்டா அவங்களுக்கு சொர்க்கம் என்ற கையிலை கிடைக்கும். அதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம். அதேல ஐரைக்கு வந்துச்சா விளாங்கு சேட்டைன்னு வாங்க. ஐரைக்கு வந்துச்சா விளாங்கு சேட்டை. ஐரையும் குளத்துலதே வாழும், முதலையும் குளத்துலதே வாழும், விளாங்கும் குளத்துலதே வாழும். பாருங்க, முதல்ல வாயை திறந்துச்சுன்னா மூடுறதுக்கு நேரம் ஆகுமா? இதுக்கெல்லாம் விளாங்க என்ன நம்ம ஒரு சேட்டை பண்ணிடுவோம்டாண்டு வேகமா போய் முதலையினுடைய வாய்க்குள்ள போய் இறைய எடுத்து வந்துருமா. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஐரை என்ன வேணுமா, விளாங்கு சட்டை பண்ணுது அப்படின்னு இந்த ஐரையும் வேகமாக போய் முதல்ல வாய்க்க போய் திரும்ப மாட்டிக்கிறோமா. இதை சொல்லுவாங்க ஐரைக்கு வந்துச்சா விளாங்கு சேட்டை அப்படின்னு. இப்படிலாம் இருக்குங்க நிறைய. இப்படி பார்க்க போனோம்னா சிட்டுக்குருவிக்கும் சிவனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னாங்க. சிட்டுக்குருவிக்கும் சிவனுக்கு நீங்க அதை சொன்னதுனால பழைய வசனமே ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா சிட்டுக்குருவிக்கு சிவனுக்கு எப்படி சம்பந்தம் இருக்கும்? இப்ப சிட்டுக்குருவிக்கு பிறப்பு இறப்புல, ஆமாங்க, கூற தாவாரத்துல, சிவனுக்கு பிறப்புல இறப்புல. அப்ப சிட்டுக்குருவிக்கு பிறப்பு இறப்புல, சிவனுக்கு பிறப்புல இறப்புல. இது ஒரு வார்த்தை. அப்படி எல்லாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் மானம் மட்டும் கொடுக்க என்ன? இதெல்லாம் புரிஞ்சவங்களுக்கு மானம் இல்லைன்னு மட்டும் ஏன் புரியல? ஏங்க நீங்க சொல்லுங்க. மானி இருக்குன்றீங்க, நான் இல்லைன்றேன். ஆமாங்க, ரெண்டுல ஒரு முடிவு வரணும்ல. ஆமாங்க, ஆமா, சரி. பூரா காலம் நீங்க முடிவு பண்ணிருக்கீங்களே, காலம் பூரா அப்படியே மாறி மாறி போயிடுச்சு. நீங்க மானோட அடையாளத்தை சொல்லுங்க. சரி, இது வரைக்கும் மானம் வரல. இதுதான் திருக்கமான முடிவு. சரி, ஆக மானினுடைய அடையாளம் அப்படின்னு கேட்ட காரணத்தினால மானினுடைய அடையாளத்தை நின்றுள்ள தாரிகையே மேயாதமா மேகாதமா 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 ஏயாதமா சந்தனமும் பொங்கமலும் பல பங்கலம் இந்த சுனந்த படந்த குறவர் கண்மணி என்ன பல தான பிணிகளோடைய மேகாதமான் மேகாதமான் தேனும் பகோ திணிவாவோ தேனும் பகோ திணிவா தேவில்லாத புள்ளரவோ மேகாதமான் சாயாத
பாயாத அதை மருந்து பாயாத மாங்கார கண்ட மாதார கண்டவோ மாங்கார கண்ட துண்டோ பசும்பல் வாடல்வே அழகிய ஒரு மாங்கார கண்ட துண்டோ உண்டோ 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 ஒரு பொம்பளை பிள்ளைய தெரிய வந்துருக்கீங்க தேடி வந்த மாடல்ல உன்னைத்தான் ஏன் என்ன தெரிய வந்தீங்க கல்யாணம் பண்ணும் நான் காணாமையா போயிட்டு அப்படி இல்ல இங்கே தானே இருக்கேன் என்ன ஏன் தேடி வந்தீங்க ஆக கல்யாணம் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு அதனால ராஜா என்னைய இப்ப தேடி வந்தீங்களே 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருந்தோம்னா தினம் பொழுது போயிருமே ராஜா கண்ணே போகாதடி போனா நெஞ்சுக்கு ஆகாதடி போகாதடி போனாடி ஏதா போட்டா தீராதடி எங்கள் இருக்காமல் வருவேனே தலைக்கடிக்கும் 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 தலைக்கடிக்கும்மா தலைக்கடிக்கும் தலைக்கடிக்கும் தலைக்கடிக்கும்மா பாராவில்லை பூலோகத்தில் அனுமேலோகத்தில் இன்பராகத்தில் நினைத்தாயோ பார்ப்போம் என்று மேலாக கேட்போம் என்று அப்படி இப்படி எப்படியாக முன்னாடி எடியோ உண்டாடி என்னாதே 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 ராஜா என்னை போகாதடி போனாடி கல்யாணம் கல்யாணம் எனக்கு கல்யாணம் உங்களுக்கு கல்யாணம் இங்க கல்யாணம் இப்ப கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் விட்டு பைத்தியம். சின்ன தம்பியா கல்யாணம் நான் செய்ய ஊர் போட்டு நாட்டிலே என் நிலை நாட்டிலே நான் வெல்லவில்லை எண்ணி பார்க்கவில்லை நினைத்தாலோ பார்ப்போம் என்று நேராக எப்போம் என்று அப்படி இப்படி இப்படியாக வந்தானே இடியோ தானாக வந்தானே தாவா என்னாதே 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 ராஜா கல்வி போகாதடி தலைக்கடிக்கும் 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 அண்ணே அண்ணே அப்ப விடுற அண்ணனா முகத்தை பாருக்க பாத்தீங்களா பாண்டு அண்ணே என்னத்தா அதுல மான தெரிய வந்தேன்னார்ல ஆமா இப்ப என்னைய தெரிய வந்தேன்ட்டு போயிட்டாரு தங்கச்சி அழகாய் பிறந்தது நம்ம குற்றம் இல்ல சரி நீ பேசாம நம்ம சாமியை கும்பிடுத்தா இல்ல அறிவா பிறந்தோம்னாது சொல்லு ஏன் இப்படி சொல்லிட்டு தெரியல சரி ஆமா என்ன செய்யலாம் நம்ம குலக்கடவுள் முருகப்பெருமானை வணங்கி விட்டால் பிரச்சனை எல்லாம் போய் நாடகத்தை இனிமேல் 9 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கணும் ஆமாதான் அப்பதான் சரியா வர நினைக்கிறேன் 6 மணிக்கு நாடகம் முடிக்க முடியும் 8:30 முடிச்சிருவான் ஆமா ஏனே என்ன சாமி கும்பிடணுமா ஆமாத்தா நம்ம குலசாமியை கும்பிட்டா தான் சரியா வரும் சாமி கும்பிடு முருகன் கும்பிடணுமா அம்மா கும்பிட்டாரு சொல்ல சொல்ல கிணிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமிழா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அரோகரா வள்ளி உன்னை ஆட்கொள்ளவே வேலனாக இருந்த நான் வேடனாக உருமாறி வந்தேன் நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் என்ற காரணத்தினாலே எப்பொழுதும் திருமணம் இது நடைபெற வேண்டும் ஏதேனும் வரோம் இப்ப கல்யாணம் பண்ணி எங்க கூட்டிட்டு போறீங்க நீங்களா சொல்லுங்க ஏன் கல்யாணம் பண்ணி எங்க கூட்டிட்டு போறீங்க இல்லை எங்கே போகணும்னு உங்களுக்கு இல்ல நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க ஏங்க வள்ளி கேட்டா பதில் சொல்லுங்க முருகா இப்ப கல்யாணம் பண்ண போறீங்க ஆமாங்க இப்ப என்ன கல்யாணம் பண்ண தானே வந்திருக்கீங்க ஆமாங்க கோவமா எங்க போனீங்க அம்மா அப்பா கோச்சுக்கிட்டு எங்க பழனிக்கு சரி ஆமா உங்க அப்பாவுக்கு பாடம் சொல்ல எங்க போனீங்க சுவாமி மலை சரி சூரனோட சண்டை போடுறதுக்காக எங்க போனீங்க திருச்செந்தூர் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ண எங்க போனீங்க திருப்பரங்குன்றம் அப்ப என்ன எங்க கூட்டிட்டு போவீங்க உங்களை திருத்தணி உங்களை திருத்தணி
திருத்தணிகை மலை. திருத்தணிகை. ஆமாங்க. சரி, திருத்தணிகை மலை இருக்கு, ரெண்டுல கண்டுபிடிச்சிடலாம். சரி, இல்ல ரெண்டு தானே இருக்கு. சரி, திருத்தணிகை கூட்டிட்டு போறீங்க. ஆமாங்க. ஏன் அங்க கூட்டிட்டு போறீங்க? ஏங்க ஏன் எந்த இடம் உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு எந்த வீடு பிடிக்கும்னு சொல்லுங்க. மொத்தத்துல எத்தனை வீடு இருக்கு? இல்ல இன்னும் ஒரு வீடு இருக்குல்ல. ஆமா, அது அவைக்காக இங்க நம்ம ஊர் திருமாலிருஞ்சோலை. ஆமா ஆமா, பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலை. ஆமாங்க. இல்ல திருத்தணிகை ஏன் கூட்டிட்டு போகணும்? இத்தனை வீடெல்லாம் இருக்கு, ஏன் அங்க கூட்டிட்டு போகணும்? ஏன் என்ன ஏன் கூட்டிட்டு போன்றீங்களா? திருமணம் நடக்கக்கூடிய இடமே அதானுங்க. ஹலோ. இல்ல இப்ப இந்த இத்தனை வீடு வச்சிருக்கீங்களே, எதுக்கு என்னை கூட்டு போறீங்கன்னு கேக்குறீங்க. ஏன் அங்க கூட்டிட்டு போறீங்க? திருமணம் நடக்கக்கூடிய இடமே எந்த இடம்னு கேக்குறேன். கல்யாணம் நடக்கிறது திருத்தணிகையில கல்யாணம் நடக்கும். ஆமாங்க. அதுதான் ஏன் அங்க? ஏன்னா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போல, கல்யாணம் பண்ற இடமே திருத்தணிகை தானே. சரி, அதாங்க ஏன் போகணும்? அந்த இடத்துக்கு ஏன் போகணும்? இல்ல அந்த இடம் அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. இப்ப திருப்பரங்குன்றம் அப்படின்றது தெய்வ யானையுடைய திருமணம் இல்லங்க. அவர் சின்ன பிள்ளையாரிகளே முறிய வந்திருக்காரு. ஆமா, நிறைய தடவை வந்திருக்காரு. அதுக்கெல்லாம் கதைகள்லாம் உண்டு நிறைய. ஏன்னா அதனாலதான் அது முதல் படை வீடு. ஏன்னா அஷ்டமா சித்துக்களை பார்வதி அம்மாட்ட சிவன் உபதேச மண்ணிலே வந்துட்டார். அதுக்கப்புறமா இன்னும் நிறைய கதை இருக்கு. அதே மாதிரி பழனிக்கு போனா சிவகிரி சக்திகிரின்னு 2 மலை வந்துச்சு. அதனால அங்க அப்ப அப்பெல்லாம் காரணம் இருக்குல்ல. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த 6 படை வீட்டுல 5 படை வீடுகள்ல இல்லாத பெருமை திருத்தணிகையில என்ன இருக்கு? ஏன் முருகன் அங்க கூட்டிட்டு போகணும் வள்ளிய? சரி, என்ன காரணம்? நீங்க தானே முருகன். இல்ல நீங்க தானே முருகன். சரிங்க. நீங்க தானே என்னைய கூட்டிட்டு போறீங்க. அப்ப முருகன் அங்க கூட்டிட்டு போறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. ஏன்னா தணிகை மலையிலே முருகப்பெருமான் தன்னுடைய கோபம் எல்லாம் தனிந்து அமர்ந்த இடம்ல. அப்ப தனிந்து அமர்ந்த இடம். அப்ப அங்க அமைதியா இப்ப காதலிக்கிற அந்த வள்ளி அம்மாவை கூட்டிட்டு போய் அமைதியான இடத்துல அமர்றதுக்காக தணிகைக்கு கூட்டிட்டு போறாரு. அது மட்டும் தானே திருத்தணியா? ஆமா, தணிகை முருகனுடைய கோபம் தனிந்து அமர்ந்த இடம். அதனால வள்ளியோட சந்தோஷமா அங்க போய் அமர்றாரு. அது மட்டும் இல்ல, இப்ப 5 படை வீட்டுல 6 படை வீட்டுல 5 படை வீட்டுல சூரசம்காரம் நடக்கும். ஆனா திருத்தணிகையில நடக்குமா? எல்லா படை வீடுலயும் சூரசம்காரம் உண்டு. ஆனா திருத்தணிகையில கிடையாது. ஏன்னா அங்க அவர் கோபம் இல்லாம அமர்ந்திருக்கிற இடம். அதனால திருத்தணிகையில முருகனுக்கு இன்றைக்கும் சூரசம்காரம் கிடையாது. அதனாலதானே வள்ளி அங்க கூட்டிட்டு போறீங்க. அப்ப அதை நான் சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க. நீங்களே சொல்ல முடியாது. இருக்கட்டும்ங்க. இருந்தாலும் உங்க வாய் நீங்க சொல்லிட்டீங்கல்ல. ஆமாங்க. சரி, வேற என்ன? எனக்கு தெரியுதானே அவர் பாக்குறாரு. வேற ஒண்ணும். சரிங்க. வேற என்ன கேட்கணும்? எனக்கு முதலிடம் வேணும். முதலிடம் வள்ளி தெய்வ யானைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் உங்களை. ஆமா. அதோடு உங்களுடைய நாட்டு மக்களுக்கு வரத்தை தருகின்றேன். நாட்டு மக்களாகிய பாறைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்கள், தாய்மார்கள், இந்த நாடகத்தை கண்டளித்த தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும். கேட்ட வரம் தாரத்தில் 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் உயர்த்தின நம்ம கேட்டுக்கொண்ட தரத்தினாலே இன்று முதல் பக்த ஓடிகள் நிலவரும் தெய்வயான வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரை மூடுகிறார்கள். நாடு செழிக்க நல்ல மழை பெய்ய